GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை ஜிடி ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். வேலை ஆப் படித்து முடிச்சுட்டு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்கள், நம்மளுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம எதிர்பார்க்குற ஒரு வேலை, எதிர்பார்க்குற சம்பளத்தோட எதிர்பார்க்குற இடத்துல கிடைச்சது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்குற ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமே கிடையாது. அவங்களுடைய அந்த ஆப்புடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். நம்மளுடைய ஏரியாலேயே நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற வேலைகள் நூற்றுக்கணக்காக அவைலபிளாக இருக்கும்போது இன்னும் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சசிகுமார் நடிக்கும் நந்தன் செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Sangosh Film Productions, LLR, Love, Lust, Retro, a film by Masa Gopi. ஒரு சாவு எங்க தோர்த்து பாத்தியாடே? என் லைஃப் எங்க தொலைச்சணும், நான் அங்க போக போறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தளபதி விஜயுடைய நடிப்பில் வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதையவே ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா ஒரு மேலோட்டமாக லைட்டாக ஒரே ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன். படத்தில் நம்ம கதாநாயகன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு, அதாவது சாட்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமில் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் படத்துடைய ஆரம்பத்திலேயே கென்யாவில் ஒரு தீவிரவாத கும்பல் ஒன்று யுரேனியத்தை கடத்துது ட்ரெயினில். இப்போ இவங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி அந்த மொத்த தீவிரவாத கும்பலையும் போட்டு தள்ளிவிட்டு கடைசியாக அங்கேருந்து யுரேனியத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கதாநாயகன் பண்ண இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பலமே விஜயுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அது மாசன் கிளாஸான ப்ரெசன்ஸு வேறு லெவலில் வச்சு தெரிக்க விட்டுருக்காப்புல. இத்தனைக்கும் இந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட அந்த ரொம்ப கிளாஸியான பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ் அவர் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. குறிப்பாக படத்தில் 2 விஜய்ங்கிறது ட்ரெய்லர்லேயே நமக்கு தெளிவாக தெரியும். அது ஒன்றும் புதுசாக நம்ம ஸ்பாய்லர்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த 2 விஜய்க்கும் இடையில் அந்த முதல்ல அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், அது பயங்கர எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆகி விஜய் பண்ண அந்த விதம் அழகாக அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி இந்த 2 கதாபாத்திரங்களுக்கு இடையிலையும் அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும்னு சொல்லி இந்த 2 கதாபாத்திரத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண ஒரு சில விஷயங்களும் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. விஜய் ரொம்ப நாள் கழித்து டான்ஸ் வேறு லெவலில் பாட்டுக்கு பாட்டு தெரிக்க விட்ட படம். இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த 1 பாட்டு 2 பாட்டு அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் நிறுத்திப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே வேறு ரகமான பாட்டு, எல்லாமே தியேட்டர் மெட்டீரியலு. நீங்கள் கேட்கும்போது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது மக்களே. ஸ்க்ரீனில் படத்தில் நீங்கள் காட்சிகளோடு பார்க்கும்போது வேறு லெவலில் தெரிக்குது. மட்டை வேறு மாதிரி சம்பவம் விபி அட்டகாசமாக பண்ணியிருப்பாப்புல. அந்த பாட்டையே ரொம்ப அழகாக அவர் கொண்டு வந்திருக்காரு. விஜய் வேறு லெவலில் டான்ஸில் தெரிக்க விட்டுருக்காப்புல, ஸ்டெப்பை போட்டு. அதில் நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. நான் எதுவுமே இங்கே சொல்ல விரும்பலை. மட்டை தான் என்னுடைய ஃபேவரட் பிக்கு இந்த படத்தில். வேறு மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் படமாக பார்க்கும்போது, பாட்டாக அங்கே பார்க்கும்போது.
அதே மாதிரி விசில் போடவும் சரி, ஸ்பார்க்கும் சரி, அதுவுமே வேறு மாதிரி சம்பவங்கள், வேறு மாதிரி ஒரு விஷயங்கள், அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ பாடல்கள் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். இவனுக்கும் டெஃபினட்டாக ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஒரு சில இடங்களில் ஆகா ஓகோன்னு இருக்குது, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் சாங்ஸை பொறுத்தளவுக்கு ஐ ரியலி என்ஜாய்டு எவ்ரி மூமெண்ட் ஆஃப் இட், அப்படி தான் சொல்லுவேன். அட்டகாசமாக இருந்தது எல்லா பாட்டுகளும். தியேட்டர் மெட்டீரியல்ஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸில் அதுக்கே பார்க்கலாம். விஜய் போக இந்த படத்தில் பிரசாந்துக்குமே பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ப்ராப்பராக அந்த கிடைச்ச கதாபாத்திரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு பிரசாந்த் கிட்ட இருந்துமே. அவர் போக பிரபுதேவாகட்டும், ஜெயராம், மோகன், பிரேம்ஜி, யோகி பாபு அப்படின்னு சொல்லி இப்படிக்கா எல்லாரும் ஒரு பக்கம் நீட்டாக அந்த கொடுத்த கதாபாத்திரங்கள் அழகாக பண்ணிட்டாங்க. அப்படிக்கா பார்த்தீங்கன்னா அது மீனாட்சி சௌத்ரி ஆகட்டும், ஸ்னேகாவாகட்டும், லைலாவாகட்டும்னு சொல்லி அவங்களும் அந்த கிடைச்ச கதாபாத்திரத்தை அழகாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இது பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன். இது எல்லாம் போக இந்த படத்தில் இவங்க எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும் படத்தில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குது, நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது டெஃபினட்டாக ஒரு அளவுக்கு உண்மை தான். பல சம்பவங்கள் உள்ளே இருக்குது. அதை நீங்கள் அங்கேயே பார்த்து என்ஜாய் பண்ணுறது எப்படியோ அதை அங்கேயே என்ஜாய் பண்ணுங்கள். இதில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வென் கம்பேர்ட் டு த ஃபஸ்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபேமிலி எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், விஜய் அந்த குடும்பத்துக்குள்ளே அவர் ஃபேமிலிக்குள்ளே பண்ணுற அந்த காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆக்ஷனான அந்த மாதிரி காட்சிகளாகட்டும், எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில எலமெண்ட்ஸு, அதை கிரியேட் பண்ண ஒரு சில மொமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை இவங்க காட்சிப்படுத்தின விதம் அது சூப்பராக இருந்தது. அதில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வேறு ஒரு விஷயத்துக்கான வாய்ஸ் ஓவர் மட்டும் நிற்கும். ஆனால் லேயரிங்கில் வேறு ஒரு சீனை இங்கே ஓட விட்டுட்ருப்பாங்க. அங்கே பின்னாடி வர்ற வாய்ஸ் ஓவரை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையும் நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை பார்க்கும்போது. இது எல்லாமே போக முக்கியமான சம்பவ மக்களை படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு விட்டுருக்காங்க. அது இப்போ எழுதப்படாத நீதி இல்லையா? இந்த படத்துக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல நம்ம வெங்கட் பிரபு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய கதைக்களத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்தே கையாளப்பட்ட ஒரு கதைக்களம் தான். இந்த கதை புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி இதே டெம்ப்ளேட்டில் எக்கச்சக்கமான படங்கள் நம்ம வந்து அங்கங்கே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால் கதைக்களம் புதுசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது கையாளப்பட்ட விதத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது. அதை கொஞ்சம் இவங்க ஏதாவது சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. இந்த ப்ரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிற ஃபேக்டரை பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் அது போக பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ப்ரிடிக்டபிளாகத்தான் இருந்தது. இது கெஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக அங்கங்கே எனக்கு வந்தது. இது எல்லாம் போக இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே பண்ணியிருக்கலாம். அந்த பண்ணின ஆக்டர், அது யார் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை, அதை விடுங்க. ஆனால் பண்ணின ஆக்டர் அதை நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்திலேயே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக, இன்னும் பவர்ஃபுல்லான பயங்கரமான ஒரு வில்லன் கதாபாத்திரமாக அதை சித்தரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, விஜய் இந்த படத்தில் 2 ரோல் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் ஒரு சில சர்ப்ரைசிங் விஷயங்கள்லாம் இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சின்ன வயசு விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய விஜயே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாப்புல, டப் பண்ணியிருப்பாப்புல. அது அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு இந்த வாய்ஸ் கரெக்டாக உட்காரலையோ, அது ரொம்ப அந்தளவுக்கு கொஞ்சம் பிசிறடிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. அது நான் அதிகமாக ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் போய் பாருங்கள். இது எதனாலனா, நம்மளுடைய வாய்ஸ் பொதுவாக நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் வந்து கனமாக மாறும். இப்போ நான் 10 வயசில் இருக்க அதே வாய்ஸ் இப்போ எனக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது படத்தில் அந்த வயசில் ஒரு நபரை காமிச்சாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த வயசு நபர் போய் எப்படி டப் பண்ண முடியும் அந்த வயசுக்கு? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு. அதையும் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொட்டுக்காளி படத்தில் ஒரு விமர்சனத்தை நம்ம வச்சுருப்போம். இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கிடையாது, வெறும் இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மட்டுமே. அவங்க தான் நிறைய விஷயத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை அப்படியே உல்ட்டாவாக தூக்கி இந்த படத்துக்கு நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த படம் இன்டலெக்சுவல்ஸுக்கு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வெறும் கமர்ஷியல் ஆடியன்ஸாக, சார் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கணும் சார்,
படம் போகிறதே தெரியக்கூடாது, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அது மாதிரி ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களாக, அந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு தடவை நீங்கள் அட்டம் பண்ணி பார்க்கலாம். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த படத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு போகிற போக்கில் பச்சக்குன்னு ஒரு இடத்துல ஒரு லிப்லாக்கை வச்சுட்டாங்க, அதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஒரே ஒரு லிப்லாக் மட்டும் இருக்குது படத்தில், அது ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸ் தான். பட் இருந்தாலும் அதை தவிர வேறு எதுவும் பெருசாக கிடையாது, இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படம் இன்றைக்கி நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.